ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி 3ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும். பொதுவா மேஷ ராசிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி விரயஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு அப்படின்னு பொதுவா சொல்றது. பொதுவா 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுப்பெறும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, ஒரு சில சண்டை சச்சரவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல மீண்டும் நட்புறவா செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதோ, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். சகோதரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது 3ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வை பலன் மூலமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது குரு பகவானுடைய 5வது பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாப்ல. பொதுவா 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம். இது வரைக்குமே திருமணத்திற்காக நான் வரன் பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு நல்ல வரன் அமையல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதே போன்று கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடாவே இருக்கு, நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கூட்டு தொழில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா புதியதாக கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கூட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். நல்ல லாபங்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமோகமாகவே இருக்கு. நண்பர்கள் மூலமான ஆதரவு, நண்பர்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். உறவினர்களால நல்ல முன்னுக்கு வரக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி சென்றாங்களோ மீண்டும் அவங்க பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களிடம் பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதாவது சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர், புதிய நபர் வருகை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அதே போல குழந்தை இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அதாவது குரு பார்வை 7ஆம் இடத்தை பாக்குறதால பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான செய்திகள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்ததாக குருவுடைய 7வது பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறதால 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே உங்களுக்கு செயல்படும். அதாவது பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சில பின்னடைவு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு, சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சண்டை சச்சரவுகள் குறைந்து பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உங்க பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்றதோ இல்ல உங்க பேர்ல ஒரு பட்டா மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தந்தைக்கு உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, காசு பணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அங்காளி பங்காளி சண்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அனைவரும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு சில அரியர்ஸ் இருந்தாலும்
இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க கிளியர் பண்ணி, அதாவது நல்லா படிச்சு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும். வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழலையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதே போன்று காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து அந்த காதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட நகர்வுக்காக திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அடுத்ததாக குருவுடைய 9வது பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதால 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாப நோக்கோடு செயல்படுவீங்க, நல்ல வருமானங்கள் இருக்கும். வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதே போன்று முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிருச்சு, 2வது திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். 2வது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பகை அப்படிங்கிறது குறைந்து பெரிய ஒரு நட்புறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது, உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். இது வரைக்கும் நடக்காத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மூலமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பயிற்சி அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். நினைச்ச காரியங்கள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று உங்களால முடிஞ்சிச்சுன்னா இந்த வருடத்துல ஒரு முறையாவது குரு ஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.